வெல்கம் டு எல்சிஐ டிஸ்கஸ். நான் உங்கள் அபிஷேக். டிமாண்டி காலனி 2015 ரிலீஸ் ஆயிருந்தது. டிமாண்டி காலனி 1 எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் மிரட்டி விட்டு போயிருந்தார் அஜய் ஞானமுத்து அவர்கள். அவருடைய 2வது படம் மிமிக்கா நொடிகள், அதுவுமே ஒரு பயங்கரமான ஹிட். அப்புறம் சியான் விக்ரம் அவர்கள் வச்சு கோப்ரா எடுத்திருந்தார். அது எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் அவருக்கு தரலை. இப்போது ஒரு கம்பேக் கொடுக்கணுன்ற அவருக்கு ஒரு நிலைமை இருக்கும்போது டிமாண்டி காலனி 2 விட்டுருக்காரு 2024. டிமாண்டி காலனி 2 எப்படி இருக்குன்னா, ஒரு நல்ல கதை. பார்ட் 1யும் 2யும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே மெனக்கெட்டுருக்காங்க இந்த டீமு. கதையாக பார்க்கும்போது மிகவுமே நல்லா இருக்குது இந்த படம். அவர் இத்தோடு நிப்பாட்ட போகிறதில்ல, இதுக்கப்புறமும் பாகங்கள் அவர் எடுக்க போகிறதா இருக்காருன்னு அவர் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். அது உண்மையும் கூட படத்தில் அது கண்டினியூவும் ஆகுது. கதைப்படி ரொம்பவே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. பட் ஆக்டிங் வைஸ் பார்க்கும்போது எனக்கு இன்னுமே அவங்க கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமோ. பிரியா பவானி சங்கர் அவங்க இன்னுமே ஒரு எல்லாருமே ஒரு பேய் படம்னா ஒரு ஒரே டெம்ப்ளேட்டில் நடிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு வர படங்கள் எல்லாமே. இந்த படத்தில் அது ரொம்பவே அதிகமாக இருக்கோ அப்படின்னு தோணுது. ஒரு மாதிரி மெச்சூரிட்டி இல்லாமல் ஒரு பேய் படம்னாலே அப்படி அந்த நடிப்பு அந்த ஸ்டாண்டர்டாக அந்த டெம்ப்ளேட்டில் தான் நடிக்கணும், பயப்படுற மாதிரி நடிக்கணுங்கிறதாகட்டும், அது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாகவும் ட்ரமேட்டிக்காகவும் நடிச்சிருந்தாங்க. அவங்க மட்டும் இல்லை, படத்தோட கதாநாயகன் அருள்நிதியுமே அப்படி தான். நிறைய கேரக்டர் சப்போர்ட் பண்ணுறவங்க, நிறைய சப்போர்ட்டிங் கேரக்டர் அவங்க எல்லாருமே அவங்க நடிப்பு ரொம்ப ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாகவும் இருக்கேன்ற ஒரு தாட் இருந்துகிட்டே தான் இருக்குது. அந்த படத்தோட எண்டிங் கடைசி ஒரு 5 நிமிஷம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எனக்கு ஒரு ஹாரர் படம் பார்க்குற ஒரு ஃபீலே எனக்கு வந்திருந்ததுன்னா அந்த கடைசி 5 நிமிஷம் தான். 3rd பார்ட்டுக்கு அவங்க கொடுக்குற அந்த லீடு அப்படிங்கிறது. இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு அவங்க பண்ண மெனக்கெடல் இந்த 3rd பார்ட்டுக்கு கொடுத்த லீடு அதுக்காக தாங்கிறது நமக்கு அந்த கடைசி 5 நிமிஷம் தான் புரியுது. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கண்டிப்பாக ஒரு டீசெண்டான வாட்சாக தான் இருக்கும். பட் 1 பார்த்த ரசிகர்களுக்கு இது அவ்வளோ சாட்டிஸ்ஃபை பண்ணுமான்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சு போனீங்கன்னா இது ஒரு ஆவரேஜ் படமாக தான் இருக்கும். எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் ஃபஸ்ட் பார்ட் பார்த்துட்டு அது ஒரு படம், இது ஒரு படம், அது ஒரு பார்ட் 2 வந்திருக்கு, அதை பார்க்க போகிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் போங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு டீசெண்டான வாட்சாக இருக்கும். விஷுவலி அவங்க சினிமோட்டோகிராஃபி அண்டு பிஜிஎம்ஸில் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாலும் சாங்ஸ் அவ்வளோவா சொல்கிற அளவுக்கு அந்த சாங்ஸில் இல்லை. ப்ளஸ் விஎஃப்எக்ஸ்ன்னு பார்க்கும்போது ரொம்பவே சுமாராக தான் இருக்குன்ற மாதிரி இருக்குது. அவங்களுக்கு மேபி ப்ரொடக்ஷன் டீமுக்கு டைமிங் பார்த்தாமதுனா இல்லை பட்ஜெட் ப்ராப்ளமாக இருக்கும்னு நினைக்கிறேன். விஎஃப்எக்ஸ்ன்னு பார்க்கும்போது ரொம்ப கொஞ்சம் ஆவரேஜாக பிலோ ஆவரேஜாக ரொம்ப பண்ணியிருக்காங்க. அது அவங்க இன்னுமே கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா விஷுவலாக பார்க்கும்போது இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஒரு நல்ல கதை, அதை ஆக்டிங் அண்ட் விஷுவலைசேஷன் மூலிமா அது கொஞ்சம் இன்னும் நமக்கு பார்க்குறதுக்கு அந்த இது இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் கம்மி பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் தான் இருக்குது. ஓவராலாக அந்த படம் பார்க்கும்போது இது ஒரு கண்டிப்பாக ஒரு ஒன் டைம் வாட்ச், சீசன் வாட்ச். அருளின்